ஆம்பளைண்டா கிளிநொச்சியால் கடந்து போய் ஓடி போய் வீட்டுக்கு ஒளிஞ்சு நிற்கிறது தான் ஆம்பளை. இது இந்த அந்த சொன்ன ஒன்று அந்த மீடியாவில் சொன்ன பொட்ட நாயலுக்கு தான் நடு அந்த பார்சரின் ஆக்கள் எனக்கு நடு அடிக்கடி இந்த ஆம்பளைண்டா வெங்கண்ட ஏரியாவுக்கவா இந்த ஒவ்வொரு அடி மண்ணிலையும் என்னுடைய தந்தையாருடைய கிளிநொச்சிகளால் தான் போய் கொண்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் கேட்டு வைக்க சொல்லி. ஆனால் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் வந்து இன்றைக்கு வழக்கு இருக்கோ அன்றைக்கு இருக்கிற நாட்களை தேடி போடுறது மாதிரி இருக்கிறது. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள். ஆம்பளைண்டா கிளிநொச்சிக்குள்ளால ஆம்பளைண்டா கிளிநொச்சியால் கடந்து போய்ப்பார், ஆம்பளைண்டா வெங்கண்ட ஏரியாவுக்கவா எனக்கு. ஸோ இப்படி நடு அந்த பார்சரின் ஆக்கள் எனக்கு நடு அடிக்கடி இந்த வீடியோக்கள்லையும் இதுலையும் சொல்லிக் கொள்றது ஆம்பளைண்டா ஆம்பளைண்டா ஆம்பளைண்டா. எனக்கு விளங்கியல அது அந்த ஆம்பளைண்டா என்ன அர்த்தம் சொல்லி போட்டு ஓடி போய் வீட்டுக்கு ஒளிஞ்சு நிற்கிறது தான் ஆம்பளை. இது அந்த சொன்ன ஒன்று அந்த மீடியாவில் சொன்ன பொட்ட நாயலுக்கு தான் இந்த பதில். என்னண்டா, நான் யாரை வம்புக்கு முழுக்கவும் இல்லை, நான் யாரையும் அடிப்பேன் கொள்ளுன்னு வீடியோ ஓடுறவனும் இல்லை நான். ஆனால் நான் அதே கிளிநொச்சிகளால் தான் போய் கொண்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இவர் ஒளிச்சோடி கொண்டு போகிறார் கிளிநொச்சிகளால் வந்து இவர் சொல்லி போட்டு போகிறதுக்கு இவர் ஆம்பளை இல்லை என்று சொல்கிறாங்க. இந்த கிளிநொச்சியில் ஒரு என்ன சொல்கிற விளையாட்டு உபகரண அன்பளிப்புண்ட என்னோட கேட்டிருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக எனக்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி கிளிநொச்சிக்குள்ள ஒளிச்சோடி போய் இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய அந்த கிளப்புகளை மீட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த தந்தையாற்ற மூச்சு காற்று. இந்த ஒவ்வொரு அடி மண்ணிலையும் என்னுடைய தந்தையாருடைய பாதங்கள். எனக்கு இந்த கிளிநொச்சி மண்ணில் பாசமும் ஆசையும் இருக்குது. ஸோ இதே கிளிநொச்சியால் தான் போகிறேன் நான். இதில் கிண நேரம் இந்த லைவை போட விரும்பல. இந்த இல்லை நினைப்பினம் சில நேரம் இவங்கட கதையை கேட்டு டாக்டர் ஒழிச்சு தான் ஓடுறாரு ஒன்று இல்லை ராசா ஒழிச்சு ஓடையில். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஆண்டு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் நடந்திருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டான லைவ். ஏனென்றால் ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் தொடர்பாக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னம் எனக்கு ஒருக்க அறிவிக்கப்பட்டிருந்தது எழுத்து மூலம். ஜாழ்ப்பாண டிசிசி 25ஆம் தேதி நடைபெறும் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பிறகு திருப்பியும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. 27ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்தது. அது ஜாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலிருந்தும் ஜாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திலிருந்தும் மாறி மாறி கடிதம் வந்திருந்தது. ஸோ நான் அது ஜாழ்ப்பாணத்தினுடைய பிரதேச மாவட்ட செயலகமா பிரதேச செயலகமான்னு நான் அதை பார்க்கல. இன்றைய தினம் எனக்கு வந்து பொயின்பெற்றோ பருத்தித்துறையில் வந்து வழக்கு நடந்தது. ஸோ அந்த வழக்குக்கு நான் போயிட்டு வழக்கு முடியக்க 1:30 ஆகவே இந்த முறை மாவட்ட செயலகத்தில் நடந்த டிசிசி மீட்டிங் வர முடியும். பல தடவை சொல்லியிருக்கிறேன் முன்கூட்டியே அந்த திகதிகளை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்த திகதிகளில் கேட்டு வைக்க சொல்லி. ஆனால் அரசாங்க அதிபர் மான பிரதீபன் வந்து இன்றைக்கு வழக்கு இருக்கோ அன்றைக்கு இருக்கிற நாட்களை தேடி போடுறது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அதில் பாதிக்க போகிறது. இன்றைய தினம் வந்து டீச்சர் மேட்ட பிரச்சனை கதைக்க சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு அது எல்லாத்தையும் நான் கதைப்பாக்க தயாராக தான் இருந்தேன். நான் வலிகிழக்கு பிரச்சனை, ஆமிகாமினுடைய ஆதார வைத்தியசாலை கட்டுற பிரச்சனை, அதை விட வைத்தியசாலை ஊழல்கள் தொடர்பாக பல விடயங்களை கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ரீதியில் இன்றைக்கு வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பிறகு திருப்பியும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. 27ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்தது. அது ஜாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலிருந்தும் ஜாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திலிருந்தும் மாறி மாறி கடிதம் வந்திருந்தது. ஸோ நான் அது ஜாழ்ப்பாணத்தினுடைய பிரதேச மாவட்ட செயலகமா பிரதேச செயலகமான்னு நான் அதை பார்க்கல.
இன்றைய தினம் எனக்கு வந்து பொயின்பெற்றோ பருத்தித்துறையில் வந்து வழக்கு நடந்தது. ஸோ அந்த வழக்குக்கு நான் போயிட்டு வழக்கு முடியக்க ஒன்றரை ஆகவே இந்த முறை மாவட்ட செயலகத்தில் நடந்த டிசிசி மீட்டிங் வர முடியாது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், முன்கூட்டியே அந்த திகதிகளை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்த திகதிகளில் கேட்டு வைக்க சொல்லி. ஆனால் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் வந்து இன்றைக்கு வழக்கு இருக்கோ அன்றைக்கு இருக்கிற நாட்களை தேடி போடுறது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அதில் பாதிக்க போகிறது. இன்றைய தினம் வந்து டீச்சர் மேட்ட பிரச்சனை கதைக்க சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு அது எல்லாத்தையும் நான் கதைப்பக்க தயாராக தான் இருந்தேன். நான் வலிகிழக்கு பிரச்சனை, ஆமிகாமினுடைய ஆதார வைத்தியசாலை கட்டுற பிரச்சனை, அதை விட வைத்தியசாலை ஊழல்கள் தொடர்பாக பல விடயங்களை கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ரீதியில் இன்றைக்கு வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும்